ஹாய்ங்க. இன்னைக்கு டியூஸ்டே ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டேவே ரொம்ப பரபரப்பா தான் போயிட்டுருக்கு. ஃபேமிலியில இருக்க எல்லா மெம்பர்ஸும் குளிச்சுட்டு சொர்க்கவாசல் திறப்புக்காக போய், அங்கேருந்து ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கே 12:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சமையல் செய்யணுமா, பூஜைய முடிச்சுட்டு செஞ்சிடலான்னு பூஜைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தெருவுலேருந்து விளக்கேத்திட்டு அப்படியே பூஜை ரூமுக்கும் எடுத்து போய் விளக்கேத்தியாச்சு. நான் செவ்வாய்க்கிழமை 1லேருந்து 2க்குள்ள வெத்தலை தீபம் கன்டினியூஸா போட்டுட்டு வரேன். இந்த வெத்தலை தீபம் போட ஆரம்பிச்சவருக்கு வீட்ல எல்லாமே நல்லதா தான் நடந்துட்டுருக்கு. நீங்களும் வெத்தலை தீபம் போட்டு பாருங்க. இது சம்மந்தமா எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் பூஜைய முடிச்சுட்டு வரதுக்குள்ள வீட்டில் என்னோட அக்கா இருக்காங்க. அவங்க பருப்பை வேக வச்சுட்டு சௌச்சௌ சாம்பாருக்கும் கேரட்டை பொரியலுக்கும் துருவி ரெடியாக வச்சுட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஹெல்ப்புக்கு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே சமையலை ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஒன்றா செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அடுப்பில் சாம்பாரை கொதிக்க வச்சுட்டு சாம்பாருக்கு தேவையானது தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பில் உலைய வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பசங்க ரொம்ப சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னடதுன்னு எட்டி பார்த்தா தான் தெரியுது, என்னுடைய இன்னொரு அக்கா வந்திருந்தாங்க. அவங்க இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இருந்தாலும் அவங்களால அடிக்கடிக்கு வர முடியாதுங்க. ஏன்னா மாமாவால் நடக்க முடியாது. இவங்க சப்போர்ட் இல்லாமல் அவரால் தனியாக இருக்க முடியாது. அக்கா ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்களே, இவங்க கூட பேசலான்னு பார்த்தா சமையல் வேறு செஞ்சாகணும். அக்காவும் உடனே கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, நீ இப்படியே இங்கேயே நின்றுட்டு பேசலான்னு போது அக்கா அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, நான் போய் உட்கார, நீ செய்யினாங்க. பேசுறதுக்கு நிறைய விஷயம் சொல்லவே வேணும், அக்காக்கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் பேசுறதுக்கு. அப்படியே ஒரு ஓரமாக அவங்க பாட்டுக்கு நின்று பேசிக்கிட்டு எனக்கு பக்கத்தில் தேவையானதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் இந்த பக்கம் சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கும் கொஞ்சம் செஞ்சு தரேன்னா, இல்லை வேணாம் அப்படின்னுட்டாங்க. என் பொண்ணு அதுக்குள்ளே அங்கேருந்து அம்மா பெரியப்பாவுக்கு கொடுத்து அனுப்புமா அப்படின்னா. ஆனால் அக்காவோ அவருக்கு வேணாம், அவருக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை, சௌச்சௌ சாம்பார் ஒத்துக்காதுனாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, 1 வீக்காக ஃபீவர்னு சொல்லிட்டு. சரி, சாதம் வடிச்சிட்டு அதையாவது எதனா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கலந்து கொடுத்துடலாமான்னா வேணான்னு சொல்லிட்டாங்க. அக்கா இருக்கிற பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறது தானேங்க சகோதர சகோதரிகள். சரி, சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் கேரட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே தாளிச்சிட்டேன். அதுக்குள்ளே பசங்க பசிக்குதுன்னு சொல்லவே அவங்களுக்கு தேவையானது ஸ்நாக்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு கேரட்டை தாளிச்சிட்டேன். அக்காவை போய் உட்காருனா கூட கேட்கல. எனக்கு டைம் ஆகுது, நான் போகணும், மாமாவை பார்த்துக்கிறது யாரும் ஆள் இல்லைனாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சூழ்நிலை அது மாதிரி இருக்குது. சரி, கேரட்டை தாளித்து விட்டுட்டு அப்படியே அக்கா கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். பொண்ணு அவங்க பெரியப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கவே வாயெல்லாம் கசப்பாக இருக்குது, எதனா அம்மாவை செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. இந்த நேரத்துக்கு என்ன செய்கிறது, செவ்வாய்க்கிழமையாக வேறு இருக்குதேன்னு சொல்லிட்டு நானும் சரி சூப் செய்யலான்னு சொல்லிட்டு சூப் ரெடி பண்ணி கொடுத்தேன். இருந்தாலும் மனசு கேட்கல. எப்படி அப்படியே அவங்கள அனுப்புறதுன்னு செஞ்சு சாப்பாடில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சு பேக் பண்ணி அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சாச்சு.